ஸ்டாலினோ, உதயநிதியோ, இல்ல விஜய் அந்த இடத்துல போக்கூடாது பண்ணுங்கன்ட்டு சொல்ல போறாங்களா என்ன? எதார்த்தமா யோசிங்களேன். நீங்க ஸ்டாலின், உதயநிதி கூட விட்டுருங்க. இன்னைக்கு எடப்பாடி இருக்கிறாங்கன்னு முதலமைச்சர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. எடப்பாடி அப்படி யோசிப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. சில விஷயம் மீறி நடக்கும். முதலமைச்சர் ஃபோன் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்ல. துணை முதலமைச்சர் ஃபோன் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்ல. சும்மா மாவட்ட செயலாளரே உன்ன போட்டுப்போம் போறவளே தூக்குடா அப்படின்றான். இதெல்லாம் நீங்க தவிர்க்க முடியாது. போஸ்ட் ஒட்டுவாங்க. இது ரொம்ப எதிர்வினையாற்றுவாங்க. ஏதாவது லோக்கல் ஸ்டேஷன்ல போய் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. இதெல்லாம் களத்துல இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் வரணும். ரொம்ப வாண்டடா போயிட்டு திமுக, அதிமுகலாம் போயிட்டு விஜய்க்கு எதிரா இயங்குறாங்க அப்படிங்கிறத நான் இருக்கும். ஒரு மினிமம் இருக்கும். அது கூட இல்லாம எப்படி? நீங்க ஒரு படம் ரிலீஸ் பண்ணாலே உங்க படத்த பார்க்காமலே ஒரு மினிமம் ஆட்கள் நெகட்டிவ் விமர்சனம் பண்றான்ல. இல்லையா? நீங்க ஒரு பொது பொது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய முகம் நீங்க. புதுசா அரசியல் தலைவரா மாறி இருக்குங்கும்போது, அது சார்ந்து இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு மினிமம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தானே செய்யும். அப்ப அது நேரடியாகவோ, மறைமுகமா ஏதாவது ஒண்ணு பண்ண நினைப்பாங்கங்கிறது அந்த எதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கிறோம். இப்போ உலகம் சுட்டு வாலிபன் படத்தோட ரிலீஸ்க்கெல்லாம் போஸ்டரே ஒட்டவில்லையாம். அது அந்த காலத்துல. இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு விஜய்க்கு அங்கங்கே நிகழ்ந்திருக்கு. கமலுக்கு நிகழ்ந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி தானே வராங்க.